என் பேரு திலகர். உயரம் 5.8, தீர்க்கமான கண்கள், நிறைய நம்பிக்கைகள், கனவுகள், இவ்வளவுதாங்க. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்என்டி கம்பெனிலாம் கிடையாது. பச்சை புல்வெளிகளில் கலர் குண்டுகள் வெடிக்கிற தமிழ் சினிமாவில். என்ன சிரிக்கிறீங்க? என்ன நம்மட்டு சிரிப்பு? நீங்க வேணா பாருங்க, இந்த 2022ல தமிழ் சினிமா முன்னணி இயக்குனர் பட்டியலில் என் பேர் நிச்சயம் இருக்கும். சேது எக்ஸ்பிரஸை பிடிச்சி நேராக சென்னைக்கு வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு போய் வாட்ச்மேனில் துரத்தப்பட்டு கமலா தேட்டரில் செகண்ட் ஷோ படம் பார்த்து பிளேட்ஃபார்மில் படுத்து தூங்கி இப்படி தான் என்னுடைய கலப்பையை துவங்கிச்சுன்னு நான் போய் சொல்ல முடியும். கஷ்டப்பட்டேன், நிறைய கஷ்டப்பட்டேன். கல்யாண வீடுகளை செட்டு வேலை செஞ்சு சினிமா கம்பெனிகளை ஆஃபீஸ் பாயா சேர்ந்து இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மிகப்பெரிய டைரக்டர்கிட்ட 2வது அசிஸ்டண்டாக இருக்கேன். ஷூட்டிங் இருந்துச்சுன்னா நல்ல உயர்தர அசைவம், இல்லைன்னா இந்த இருட்டு ரூமும் காய்ந்து போல வெட்டி துண்டு தான். மூத்த பிள்ளை தருதலை அப்படின்னு நினைப்பில் ஊரில் அம்மா அப்பா, தமிழ் சினிமாவுடைய விடிவெள்ளி அப்படின்னு நினைப்பில் சென்னையில் இங்கே நான். சினிமாவுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு, நீ என்னத்தை கிழிச்ச அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா என்கிட்ட 2 ஜீன்ஸ் தான் இருக்குது. நல்லா தரமான சினிமா பண்ணணும்னு உள்ளுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. மகேந்திர அளவுக்காவது.